வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழக அரசு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் பேசிஸாக இல்லை நிரந்தரமான அரசு வேலையான்னு கேட்டிங்கன்னா நிரந்தரமான தமிழக அரசு வேலைக்கு தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 8th பாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே 12th ITI டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 19,900 ரூபா உங்களுக்கு வந்து பேசிக் பேவாக இருக்கும். அது கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எல்லா விதமான அலவன்ஸும் சேர்த்து முதல் மாத சம்பளமே உங்களுக்கு வந்து 23,500 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வரும். அதிலிருந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும். ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா விதமான அலவன்சஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஷார்ட்டான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 to 15 டேஸ் தான் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்டட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா இன்டர்வியூக்கு வந்து உங்களை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வுகள் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்காது. மேபி உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கலாம், அந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்கில் டெஸ்ட் வைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ மூலிமா நேரடி பணி நியமனம் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் ஃபில் பண்ணி நம்ம அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். நம்ம வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு இங்கே உங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கலாம். அடுத்தது உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழில் இருக்குனாட்டிக்கு நீங்களும் ஃபில் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெயர் இல்லை கணவர் பெயர் இல்லை பாதுகாவலர் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நேம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே வந்து டிக் பண்ணிங்க. இப்போ தந்தை பெயர் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஜஸ்ட் தந்தைக்கு மேலே வந்து டிக் பண்ணிங்க. இதே கணவர் பெயர் அப்படின்னா கணவருக்கு மேலே வந்து டிக் பண்ணிங்க. அடுத்தது ஜெண்டர் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய பெர்மனெண்ட்டான அட்ரஸ் வித் பின்கோடோட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதி ஹையஸ்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து மென்ஷன் பண்ணிங்க. உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2022 அந்த டேட்டில் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அந்த ஏஜையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய மதம் மற்றும் சாதியோடைய உட்பிரிவு வந்து கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு பதிவு விவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பின் அப்படின்னு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுடைய நம்பர் எந்த நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்குன்னா முன்னாள் இராணுவத்தினர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ அதில் ஆமா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகளான்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசியாக இருக்கட்டும், டிசினா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது வரைக்கும் ஹையஸ்ட்டாக முடிச்சிருக்கீங்களோ அதோடைய மார்க் ஷீட். இப்போ 10th வரைக்கும்னா 10th மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணிங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிட சான்றிதழுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணும். அந்த இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை இல்லை வீட்டு வரி ரசீது, இதுக்கு ஏதாவது ஒன்று இருப்பிட சான்றிதழுக்கு நீங்கள் வந்து ப்ரூஃபாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும், ஒரிஜினல் அட்டாச் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணும்போது நீங்கள் வந்து எல்லா ஒரிஜினல்ஸையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x4 இன்ச்சஸ்க்கு ஒரு போஸ்டல் கவர் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்டட் ஆகிட்டீங்க. இன்டர்வியூக்கு அந்த என்வலப் கவர் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு உறுதிமொழி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த உறுதிமொழியை நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் அண்ட் பிளேஸ் அண்ட் டேட் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சுது.
நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். அதில் நிபந்தனைகள்னு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நிபந்தனைகளை நீங்கள் படித்து பார்த்து தான் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுடைய கல்வி தகுதி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இருப்பிட சாதி சான்றிதழ் முன்னுரிமை இது எல்லாத்தையும் கண்டிப்பாக இணைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேகன்சிஸ் இருக்கா அண்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் மீட் ஆகுதான்னு செக் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டல் கவரையும் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஒரு என்வலப் கவர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆளுலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈப்பு ஓட்டுநர் கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரர்களிடம் இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸை கம்யூனிட்டி வைஸ் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ், பொதுனா ஜென்ரல் டர்ன் அதில் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பெண்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியா அப்படிங்கிறத கம்யூனிட்டி வைஸ் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சிஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்க. அண்ட் இந்த இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th பாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக 5 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இதே டவுட் உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் மினிமம் 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து டிரைவிங் லைசன்ஸே அவங்க வந்து கொடுப்பாங்க. அது போக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணுற குறைந்தபட்ச வயது வந்து 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டியாக இல்லை. உங்களுக்கு இதே டவுட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் எல்லா கம்யூனிட்டியும் 18 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் 32 வயசு வரைக்கும் அண்ட் பிற்படுத்தப்பட்ட அதாவது பிசி பிசிஎம் எல்லாத்துக்குமே 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 42 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 ஆரம்ப சம்பளம், அதுலேருந்து ஊதிய உயர்வு பெற்று 62,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடைசி டேட் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 5ஆம் தேதி சாயங்காலம் 5:45 அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தபால் மூலியமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது போக நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தது வந்து ஈப்பு ஓட்டுநர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட் வாட்ச்மேன் கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் அண்ட் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகரியிலும் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லாஸ்ட் டேட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீகல் கம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கேட்டகரியிலும் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லாஸ்ட் டேட், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி மீட் ஆகுதோ அந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், பை.